வேதாகமத்தில் கோசேன் நாடு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் 430 வருடம் அடிமையாக இருந்தபோது எகிப்தில் உள்ள கோசேன் நாட்டில்தான் குடியிருந்தார்கள். அவர்கள் மிகவும் பழுகி பெருகினார்கள் என்று வேதம் கூறுகிறது. இஸ்ரவேல் மக்களை மீட்க தேவன் மோசேயை பார்வோனிடம் அனுப்பிய போது அவர் மறுத்துவிட்டார். அதனால் எகிப்தை ஆண்டவர் வாதைகளினால் வாதித்தார். தேவன் எகிப்தை வண்டுகளினால் வாதித்தார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் இருந்த கோசேன் நாடு வண்டுகள் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டது. தேவன் எகிப்தை கல்மழையினால் வாதித்தார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் இருந்த கோசேன் நாடு கல்மழை பொழியாமல் பாதுகாக்கப்பட்டது. தேவன் எகிப்தை கார் இருளினால் வாதித்தார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் இருந்த கோசேன் நாடு வெளிச்சமும் பிரகாசமுமாயிருந்தது. இப்படியாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் இருந்த கோசேன் நாட்டை முற்றிலுமாக பாதுகாத்தார். இன்றைக்கும் எந்த ஒரு வாதையினாலும் பாவத்தினாலும் அகப்படாமல் நம்முடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.